ஒரு மிக சிறந்த குத்துச்சண்டை வீரன் ஒருவன் இருந்தான். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அந்த ஊரில் இருந்த ஒல்லியான ஒருவன், நான் அந்த குத்துச்சண்டை வீரனை என்றாவது ஒரு நாள் வென்று காட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை அனைவரும் கேலி செய்து சிரித்தனர். ஒரு நாள் ஒரு மாபெரும் குத்துச்சண்டை போட்டி நடந்து கொண்டிருந்தது. அதில் வெற்றி பெற வேண்டுமானால் கிட்டத்தட்ட 10 வீரர்களையாவது அடுத்தடுத்து வெற்றி பெற வேண்டும். அந்த போட்டியிலும் அந்த தலை சிறந்த வீரன் கலந்து கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் 10 வீரர்களை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றான். அப்போது யாருமே எதிர்பாராத வண்ணம் அந்த ஒல்லியானவன் அவனை போட்டிக்கு அழைத்தான். தன்னை வீழ்த்தினால்தான் அவன் உண்மையான சாம்பியன் என்று கூறினான். வீரனும் அதனை ஏற்றான். என்ன ஆச்சரியம்! அதிசயம் நடந்தது போல் அந்த வீரனை, சாம்பியனை ஒல்லி வீரன் வீழ்த்திவிட்டான். போட்டியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி, ஆச்சரியம். ஆனால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. 10 வீரர்களுடன் போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்திருந்த நேரம் பார்த்து ஒல்லியாள் அவனை பந்தயத்திற்கு அழைத்தான். அந்த நேரத்தில் வீரன் அதனை ஒத்துக்கொண்டிருக்க கூடாது. ஆனால் தன் கௌரவம் போய்விடுமே என்பதற்காக ஒப்புக்கொண்டான். கடைசியில் தோற்றுவிட்டான். நமது பலவீனமான நேரங்களை அறிந்து செயல்களை செய்தால் தோல்வியுற மாட்டோம். நன்றி.